அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்களா, இன்னொரு நம்ம யூடியூப் செஷன் நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான ஸ்கூல் புக் பேக் சீரீஸ்ல இன்னைக்கு பெர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம்பா. ரைட்டா, சதவீத கணக்குகள், அப்புறம் தனி வட்டி. ரைட்டா, இதுல மேக்ஸிமம் நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்டுங்களா, தனி வட்டி கணக்குகளை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா நமக்கு அழகா தெரியும். எஸ்ஐ அப்படின்னு சொல்ற தனி வட்டினா என்னப்பா, பிஎன்ஆர் பை 100 இதானப்பா சொல்றோம். அப்ப பி அப்படின்னா அசல் தொகை பிரின்சிபல் என்றோம். என்னன்னா என்னப்பா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகளோட எண்ணிக்கை. இப்போ ஒருவேளை என்னோட வேலை நமக்கு 9 மந்த் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது பை 12 போட்டு நீ இயரா தான் மாத்தணும். ரைட்டா, ஆர்னா என்னப்பா, ஆண்டு வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் பெர் ஆனம், ஆனுவல் ரேட்டுன்னு தான் சொல்லுவோம். ரைட்டா, சரிப்பா. இப்ப இந்த கேள்வியில வட்டி தான் கேட்கிறான்பா. அசல் தொகை என்னன்னா 35,000, எண் 2 வருஷம். இதுக்கு ஆண்டு வட்டியா நமக்கு 9 விழுக்காடு கிடைக்குது. அதாவது 100 ரூபாய் முதலீடு பண்ணா நம்ம கைக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 9 ரூபா வட்டி கிடைச்சிருக்குன்றான். ரைட்டா, அப்ப நமக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கோ இதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப 35 × 2 70யா, ரைட்டுப்பா. 7 × 9 63. அப்ப 6,300 ரூபாய் நமக்கு வட்டியா 2 வருஷத்துல கிடைச்சிருக்கும்பா. ரைட்டா, 35,000க்கு 9% போட்டீங்கன்னா 3,150 ரூபாய் கிடைக்கும் 1 இயருக்கு. 2 வருஷத்துக்கு 6,300 ரூபாய் வட்டி கிடைக்கும். இதே சில கேள்வியில மொத்த தொகையை காண்க அப்படி கேட்பான். டோட்டல் அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் ஐன்னு சொல்லுவாங்க. அந்த அசலையும் வட்டியை சேர்த்து சொல்லணும். இப்ப நம்ம முதலீடு செஞ்சது 35,000 ரூபாய் டெபாசிட் பண்ண, எனக்கு 6,300 ரூபாய் வட்டி வருது. அப்ப ஆக மொத்தம் நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னு கேட்டா 41,300 நமக்கு கிடைச்சிருக்கும். ஒருவேளை டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தா ஆட் பண்ணணும். இங்க வட்டி தான் கேட்டிருக்கான், அதோட ஸ்டாப் பண்ணிங்க. 6,300 தான். இது ஒரு கூடுதல் தகவல் தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை மொத்த தொகைன்னு கேட்டானா அசல் பிளஸ் வட்டி. ஏன்னா அடுத்த கேள்வி இதாம கேட்கிறான். அரவிந்த் என்பவர் 8,000 ரூபாய ஒரு கடனை வாங்குறாரு. ஆகாஷ் கடனை வாங்குறாரு. அதுக்கு 7 விழுக்காடு வட்டியை ஆகாஷ் சார்ஜ் பண்றாரு வருஷம். இப்ப 2 இயர்ஸ் கழிச்சு அவர் என்ன பண்றாருப்பா, இந்த வட்டியை முதலமா சேர்த்து ரீபே பண்ணிடுறாரு. இப்ப வட்டி எவ்வளவு, மொத்த தொகை என்ன, இதான் கொஸ்டின் கேட்கிறான்பா. ரைட்டா, வட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா. இப்போ வாங்கின கடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட்டா, பி தான் 8,000பா. இது எத்தனை வருஷம் சொல்றான்னா 2 வருஷம். இதுக்கான ஆண்டு வட்டி வீதம் 7 விழுக்காடு. ரைட்டுங்களா, இப்ப இது அழகா அப்படியே சால்வ் பண்ணலாமா. 8 56 56 2 எவ்வளவா, 112. 1,120 ரூபா வட்டியா மட்டும் யார் பே பண்ணோம், அரவிந்த் வட்டியா ஆகாஷுக்கு பே பண்ணணும். மொத்தமா எவ்வளவு பே பண்ணா, வாங்கின கடன் 8,000, அதுக்குரிய வட்டி 1,120, ஆக மொத்தம் 9,120 ரூபாய டோட்டலா அவர் ரீபே பண்ணி ஆகணும். அப்ப எந்த ஆப்ஷன் இருக்குன்னா பில இருக்கு பாருங்க. ரைட்டுங்களா, வட்டி பிளஸ் ஓகேங்களா, மொத்த தொகையை எவ்வளவு பே பண்ணதா கேட்கறாங்க. ரைட்டுங்களா, ரைட். அடுத்த கேள்வி வாங்க. ஷீலா என்பவர் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல, ரைட்டா, 4 இயர்ஸ்ல 9.5% ஆண்டு வட்டியில இவ்வளவு வட்டி தொகை கிடைக்குதுன்றாங்கப்பா. அப்படின்னா என்ன சம், எவ்வளவு அசல் தொகை, எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கணும் அப்படி கொஸ்டின் கேட்கறாங்க. ரைட்டா, அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதுங்கப்பா. 21,280 இது வட்டி, இதான் எஸ்ஐ. ரைட்டா, நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறா, பி இதான் கேட்கறான். என்னன்னா எத்தனை வருஷம்பா பாருங்க, 4 வருஷம். ஆர்னா என்னப்பா சொல்றான், 9.5%. ரைட்டா, அப்ப நமக்கு என்ன தேவைப்பா, பி தானே தேவை. அழகா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, சால்வ் பண்ணலாம். அப்ப 21,280 × 100 டிவைடட் பை 9.5 × 4 இதை நீங்க சால்வ் பண்ணணும். ரைட்டா, அப்ப 9.5 என்ன பண்ணலாம், கீழே 10ஆல பெருக்குன்னா 95,000, மேல ஒரு 10. இப்ப சொல்லி பாருங்க, 25 இது 19.5, இது 12, இது 22. ரைட்டாப்பா, இந்த 19 அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 119. ரைட்டா, அப்புறம் ரிமைனிங் 2ங்களா, அகைன் 119ங்களா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது என்னவா கிடைச்சிடும், இது 338னா 2 டைம்ஸ். ரைட்டா, இது 2ஆல டிவைட் பண்ணா 56 டைம்ஸ். அப்ப 56,000. அப்ப அசல் தொகை எவ்வளவுன்னா 56,000 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ரைட்டா, ஒரு சிம்பிளான ஐடியா தான். வட்டி கொடுத்துட்டா, என்ன 6 கொடுத்துட்டா, பி தான் நம்ம கொஸ்டின் கேட்கறோம். அசல் தொகை தான் கொஸ்டினா கேட்கறோம், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த கேள்வி வாங்கப்பா. பாஷா என்பவர்
ஒரு 8500 ரூபாய பேங்க்ல இருந்து கடனா வாங்குறாருப்பா. அதுக்கு வந்து என்ன சார் 3 இயர்ஸ் கழிச்சு ஒரு மொத்தமா 11,050 செட்டில் பண்ணிடுறாரு டோட்டல் அமௌண்ட்டா. ரைட்டா? அப்ப வாங்கின கடன் எழுதுங்க 8500. அவர் மொத்தமா எவ்வளவு பேங்க்குக்கு ரீபே பண்ணிட்டாருப்பா? 11,050 பா. அப்ப எவ்வளவு வட்டி மைனஸ் பண்ணுங்க. 11,050ல ரைட்டா 8500 ரூபாய நீங்க மைனஸ் பண்ணா எவ்வளவுப்பா நமக்கு கிடைக்கும்? 2550 ரூபாய் வட்டிப்பா. இதாம்பா வட்டி. ரைட்டா? அதை எழுதுங்கப்பா. வாங்கின கடன் எவ்வளவுப்பா? 8500. எத்தனை வருஷத்துல ரீபே பண்ணிட்டார்? 3 வருஷத்துல ரீபே பண்றார். அதுக்கான ஆண்டு வட்டி என்ன அப்படி கொஸ்டின் கேட்கிறான். ரைட்டா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி படிக்கிறாங்கன்னா, பாஷா அப்படின்னா நான் 10ன்னு நினைச்சுக்கிறேன் சார். பாஷானா 100 தடவை சொன்னா ரஜினி சொல்லுவார்ல, ஸோ அந்த மாதிரி இங்க பாஷானா 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறான். நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கானா நம்ம சால்வ் பண்ணி பார்த்தலாம். பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை. 2550 பை 85,3,255 இதை கேன்சல் பண்ணா இதுக்கு ஆண்டு வட்டி 10 விழுக்காடை கொடுக்கும். அப்படி பாக்குறோம். பேசிக் ஃபார்முலா தான். பிஎன்ஆர் பை 100ல என்ன மிஸ் ஆயிருக்கு? ஆர் மிஸ் ஆயிருக்கு. அதை போய் கண்டுபிடிக்கும். அடுத்தது இதே தான் போன கொஸ்டின்ல பார்த்தா அசல் தொகை கொடுத்துட்டான் 16,500. இது 22,935 மாறுது. எவ்வளவு ஆண்டுனா இதான் கொஸ்டின் கேட்கறான். 13% ஆனுவல் ரேட். மைனஸ் பண்ணுங்கப்பா. 22,935ல 16,500 கழிச்சா நமக்கு வரக்கூடிய வட்டி தொகையை கண்டுபிடிங்கப்பா. அப்ப 6,435 வட்டி. ரைட்டா? அசல் தொகை 16,500. என்னதான் கொஸ்டின்? ஆர் என்னப்பா? 13 விழுக்காடு. ரைட்டா? இவ்வளவுதான் விஷயம். இதை கூட நீங்க என்ன பண்ணலாம், ஓரளவு யூனிட் பிளேஸ்னு ஒரு ஐடியா இருக்குல்லப்பா, அதுல கூட ட்ரை பண்ணலாம். பட் அதான் யூனிட் பிளேஸ் 5 தான் இருக்கு. சரி, சால்வ் பண்ணிடலாம். அப்ப n = 6,435 ரைட்டா? 165 இன்ட்டு 13 பா. ரைட்டா? இது நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இல்லைன்னா ஒரு தோராயமா கூட நம்ம செக் பண்ணலாம், என்ன ரேஞ்சில் ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு கூட பார்க்கலாம். இப்போ 16,500க்கு ரைட்டா 13% எவ்வளோன்னு பாருங்கப்பா. அப்போ என்ன ரேஞ்சில் வரும்? 10% ஒரு 1,650. ஒரு 3% எவ்வளோப்பா கிடைக்கும்? சும்மா ஒரு ஐடியா, ஒரு தோராயமாக கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுதான் சொல்ல வரேன். அப்போ சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம வரக்கூடிய வேல்யூ ஒரு 1,875 ரூபா கிடைக்குதுப்பா. ரைட்டா? நமக்கு சொன்ன வட்டி எவ்வளோப்பா? 6,435. அப்போ கண்டிப்பாக இது எத்தனை வருஷம்னா ரைட்டா? இது வந்து எத்தனை வருஷமா வரும்? 3 வருஷம் வரும்பா. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ எத்தனை வரும்னா ஒரு 3 இயர்ஸ் வர சான்ஸ் இருக்கு. 45 3 135 18 3 54 ரைட்டா? 3 இயர்ஸ் வரலப்பா. 4 இயர்ஸ் போட்டுப்பா. 4 இயர்ஸ் வராதோ. ரைட்பா. இது நீங்க சும்மா தோராயமா 165 இன்ட்டு 13 பண்ணீங்கன்னா 2,145 வரும்பா. ரைட்? அப்ப 2,145 to 6,435னா எத்தனை வருஷம்னா 3 வருஷத்துக்கு தோராயமே சொல்லலாம். இந்த மாதிரி டிவைட் பண்ண நமக்கு கஷ்டமா இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன், வெறும் 16,500க்கு 13% கண்டுபிடிச்சா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 2,000 ரைட்? எவ்வளவு சொன்னா 145 வருதா? இது எத்தனை வருஷத்துல இந்த வட்டி தொகைன்னா 3 வருஷம். தோராயம் கூட சொல்லலாம். நம்ம டிவைட் பண்ண சம்டைம் 13 டைம் ஆகுது சார் அப்படின்னா இந்த 1 இயர் வட்டி கண்டுபிடிச்சு நம்ம எடுத்த வட்டி எத்தனை வருஷத்துல வரும்னா கன்ஃபார்மா 3 இயர்ஸ்ல தான் வரும். பாருங்க 21 3 63 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பர்ஃபெக்டா இருக்கும். அது தோராயமும் எடுக்கலாம். கால்குலேஷன் டைம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி போயிடும். அடுத்தது 23 அதே தான்பா. ஒரு 17,800 இருக்குப்பா. அது ஆஃப்டர் சம் இயர்ஸ் 19,936 மாறுது. வட்டி என்னப்பா? மைனஸ் பண்ணுங்க. 19,936 17,800 மைனஸ் பண்ணுங்க. 36 2,136 வட்டிப்பா. ரைட்டா? அப்புறம் பி என்ன சொல்றா? 17,800. என்னன்னா எத்தனை வருஷம்? ஆர் என்னன்னா 6% பா. ரைட்டா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. n = என்னப்பா கிடைக்கும்? 2,136 by 178 into 6. இதை டிவைட் பண்ணீங்கன்னா சரியா 2 முறை நமக்கு கேன்சல் ஆகும். 2 இயர்ஸ்ல இப்படி மாறி இருக்கும். இல்லைன்னா லாஸ்டா சொன்னல அது கூட எழுதலாம். 17,800க்கு சார் 6%னா எவ்வளவு சார் வட்டி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஒரு 1,018 ரூபா வரும். அப்ப 2 வருஷத்துல என்ன ஆகும்பா? 2,036 ஓகேங்களா? 2,036 136னா இப்படி ஒரு 1,068 ரூபா வரும். ரைட்டா?
அப்ப 2 years தோராயம் கூட செக் பண்ணலாம். 1 year வட்டியை கண்டுபிடிங்க, அது எத்தனை வருஷத்துல கன்வெர்ட் ஆகுதுன்ற விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம். அடுத்ததுப்பா ஒரு 48,000 இருக்குப்பா, அது என்ன சொல்றான், 2 years 3 months கழிச்சு 55,560 அதே டைப் தான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 55,560ல 48,000 மைனஸ் பண்ணா நமக்கு வரக்கூடிய வட்டி எவ்வளவுப்பா, 7,566. அதை எழுதுங்கப்பா. ரைட்டா, அதை கொடுத்துட்டான். அப்புறம் பியோட வேல்யூ 48,000, அதையும் எழுதுங்க. என்னோட வேல்யூ 2.25 வருஷம். 3 monthsனா என்னப்பா, நீ அதுக்கு ஃப்ராக்ஷனா மாத்துங்க. 3 monthsனா 1/4. அதை நான் சொன்னேன். 2 1/4னா 2 நாள் 8, 8 + 1 9/4ன்னு எழுதணும். ரைட்டா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டின் கேட்கறான். இப்போ இது அழகா நம்ம டிவைட் பண்ணிடலாம். இதை கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு யூனிட் பிளேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. ரைட், ஃபுல்லா எனக்கு டிவைட் பண்ண கஷ்டமா இருக்கும், அவங்களுக்காக நான் சொல்ல வரேன். 756 அப்படியே வச்சுங்க. 12 9 108. ரைட், அப்படியே யூனிட் பிளேஸ் வச்சு சொல்லலாம். அப்ப 8 எந்த நம்பரால பெருக்குனா 6 வரும். 8 7 56, அவ்வளவுதான். இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, டிவைட் பண்றது கஷ்டமா சார், இவ்வளவு வந்துட்டோம். 756 108ஆல கேன்சல் பண்ணா என்ன சார் வரும்னா 7 டைம் கேன்சல் ஆகும். இதுதான் ஆண்டு வட்டி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ரைட்டுப்பா, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு அசல் தொகையானது ஒரு 17,000 மாறுதான். இதுவே டோட்டல் அமௌண்ட். எவ்வளவு ரேட்டு, 12% 3 yearsல. இதுக்கு ஷார்ட்டா சால்வ் பண்ணா என்னன்னா, ஃபார்முலா இல்லாம சால்வ் பண்ணுனா பியோட வேல்யூ சும்மா 100ன்னு எடுத்துங்கப்பா. வட்டி எவ்வளவுப்பா, 12 விழுக்காடு × 3 வருஷம் 36 விழுக்காடு வட்டி. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுப்பா கிடைக்கும், 100 + 36 136. இதான் 17,000. ரைட், அப்ப 100 என்ன இப்படி கூட சால்வ் பண்ணணும். இல்லைன்னா ஃபார்முலா கிளியரா தெரியலப்பா. P + I தான் A, அப்படி எழுதுங்க. P அப்படியே எழுதுவோம். ஐனா PNR/100. ரைட்டா, எனக்கு அதெல்லாம் புரியாது சார் அப்படின்னா நீங்க ரெகுலர் ஐடியா போயிடலாம். ரைட்டா, இது 17,000. இது 100 + 36 இப்படி வரும். 136/100 × P = 17,000. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருப்பா. 17,000 × 100/136. இதை டிவைட் பண்ணா 117, இது 817. ரைட்டா, 1000த்துல எத்தனை 8னா 125. 12,500 ரூபாய் ஒரு ஆன்சர். இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்பா, அடுத்த கேள்வி வாங்கப்பா. இது ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு அசல் தொகை 4,500 ரூபாய் இருக்கும். ரைட், ஆஃப்டர் சம் டைம் இது என்ன ஆகுதுன்னா 5,000 ரூபாயா மாறுது நம்ம டோட்டல் அமௌண்ட். அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ், அந்த வட்டியை நம்ம கேட்கறான். அப்ப 500 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு. அந்த டிஃபரன்ஸ் தான் கேட்கறான், எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும் ஒரு பர்டிகுலர் இயர்ல அப்படி கேட்கறான். அடுத்த கேள்வியில என்ன கேட்கறான்னா, which among the following is a simple interest for the principal of 1000? அசல் தொகையை சொல்லிட்டு 1000, டியூரேஷன் 1 year. இது சாலை பண்ணோம் நம்ம 10%. 1000 ரூபாய்க்கு 10% வட்டி எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்கறான்பா. 1000 ரூபாய்க்கு 10%னா வட்டி தொகை எவ்வளவு கிடைக்குன்னா வெறும் 100 ரூபாய் கிடைக்கும். அவ்வளவுதான் கேட்கறான். 1 இயருக்கான தனி வட்டியை கண்டுபிடி, இதான் கொஸ்டின். ரைட்டா, அடுத்த கேள்வி வாங்குவா. இதுல என்ன சொல்றா, பின்வரும் வட்டி வீதத்தில் எது 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு 200? அப்படியே சொல்லிடலாம். 2000 ரூபாய்க்கு 200னா எவ்வளவுப்பா, 10 விழுக்காடு தான். நமக்கு தெரியாதா இது? 2000 ரூபாய்க்கு 200 ரூபாய் வட்டி கட்டினா எவ்வளவு சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 10. இல்ல சார் ஃபார்முலா வச்சே சொல்லி கொடுங்க. அப்படியாது P என்னப்பா, 1000 எவ்வளவு 2000மா, N 1 R தான் கொஸ்டின். வட்டி என்னப்பா 200. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், அழகா டிவைட் பண்ணா 200/20னா 10ன்னு வரப்போகுது. ரைட்டா, இவ்வளவுதான் ஐடியா. ரைட், நன்றி வணக்கம்பா. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.